ஹலோ மக்களே, வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மத்திய ஆசியாவின் சிறந்த ரகசியம், பொக்கிஷம் என்று சொல்லப்படும் அதிகம் அறியப்படாத உஸ்பெகிஸ்தான். அலெக்சாண்டர் முதல், செங்கிஸ்கான், தைமூர், பாபர் என பல வரலாற்று சிறப்பு வாய்ந்தவர்களின் ஆளுகைக்கு உட்பட்டு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாடு தாங்க இந்த உஸ்பெகிஸ்தான். சீனாவில் இருந்து ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பட்டுச்சாலை, அதாவது சில்க் ரோடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரோட்டில் அமைந்துள்ள மெயினான நாடு பார்த்திங்கன்னா உஸ்பெகிஸ்தான். அதனால் பல கலாச்சார பரிமாற்றங்கள் இந்த நாட்டில் நிகழ்ந்திருக்கு. பல அழகான வரலாற்று சிறப்பு வாய்ந்த கட்டிடங்கள் இந்த நாட்டில் இருக்குது. அற்புதமான கட்டிடக்கலை, வளமான வரலாற்று கொண்ட ஒரு நாடு, வித்தியாசமான உணவு வகைகள், இதையெல்லாம் நினைவு கொள்ளும்போது ஒரு மஸ்ட் விசிட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உஸ்பெகிஸ்தானை சொல்லலாம். பல யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட், அதாவது ஐநா பாரம்பரிய சின்னங்களை கொண்ட ஒரு நாடு தாங்க இந்த உஸ்பெகிஸ்தான். சமர்கண்ட் அப்படின்ற ஒரு நகரத்தில் அமைந்திருக்க ரெஜிஸ்டன் ஸ்கொயர் ஆகட்டும், புக்காரா என்னும் வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட கட்டிடங்களாகட்டும், இல்லை தஷ்கண்ட் நகரில் அமைந்துள்ள பரபரப்பான சந்தைகளாகட்டும், எல்லாமே கண்டிப்பாக ரசித்து பார்க்க வேண்டிய ஒரு ஊர் தாங்க, ஒரு நாடு தாங்க உஸ்பெகிஸ்தான். நீங்கள் ஒரு வரலாற்று ஆர்வலராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சாகச விரும்பியாக இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா ஒரு உணவு பிரியராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களை உஸ்பெகிஸ்தான் ஏமாற்றாதுங்க. எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான அனுபவத்தை இந்த உஸ்பெகிஸ்தான் கொடுக்கும். இங்கே பயணம் செய்வதில் இன்னொரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்களோட விருந்தோம்பல், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்பவே முடியாத அளவிற்கு அரவணைப்பும் வரவேற்பும். அது மட்டும் இல்லை, அவங்களோட கலாச்சாரம் மற்றும் கதைகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்கு மிகுந்த ஆர்வமாக இருப்பாங்க. அவ்வளவு அருமையான மக்கள். புதிய நண்பர்களை உருவாக்கி அவர்களின் பாரம்பரியம் மற்றும் அன்றாட வாழ்க்கை முறையை நாமளும் அறிந்து கொள்ளலாம். இந்த உஸ்பெகிஸ்தான் நகரத்துக்கு வந்தீங்கன்னா இவ்வளவு வரலாற்று சிறப்பு வாய்ந்த கிராஸ் ரோட்ஸ் ஆஃப் கல்ச்சர், சில்க் ரூட் அப்படின்ற ஒரு பாதையில் அமைந்துள்ள ஒரு அழகான வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு நாடு தாங்க உஸ்பெகிஸ்தான். பல ஐநா பாரம்பரிய சின்னங்களை கொண்ட ஒரு நாடு. இந்த நாட்டுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு 5லிருந்து 7 நாட்கள் குறைந்தது செலவிட்டு இங்கே இருக்கிற சிறப்பான கட்டிடக்கலை அமைப்பு, பாரம்பரிய சின்னங்கள், வரலாற்று சின்னங்கள் மற்றும் மக்களின் அன்பில் கண்டிப்பாக தவழ்ந்து போகலாம். கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு ஊர் தாங்க உஸ்பெகிஸ்தான். இந்த வீடியோ சீரீஸில் என்னோட 10 நாள் விசிட்டாக இந்த உஸ்பெகிஸ்தானுக்கு போயிருந்தேன். அது சம்மந்தமான வீடியோவை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொள்வேன். கண்டிப்பாக பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பயணத்தோட சம்மரி மாதிரி சொல்லிடுறேங்க, அதாவது சுருக்கத்தை சொல்லிடுறேன். நான் பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு, டெல்லியிலேருந்து தஷ்கண்ட், அதாவது உஸ்பெகிஸ்தானோட தலைநகரத்துக்கு போயிட்டேங்க. இண்டிகோ ஃப்ளைட்டில் தான் நான் புக் பண்ணேன். நான் புக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு பீக் சீசன் மாதிரி இருந்தது. அதாவது உஸ்பெகிஸ்தானில் நிறைய மருத்துவம் படிக்கிற, இந்தியாவிலிருந்து மருத்துவம் படிக்கிற மாணவர்கள் மாணவிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட செமஸ்டர் லீவு ஆகஸ்ட்டில் முடிஞ்சு செப்டம்பரில் காலேஜ் திறக்கிறதால நான் போகும்போது ஃப்ளைட் சார்ஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருந்தது. நீங்கள் இந்த ஊருக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா ஃப்ளைட் சார்ஜை மானிட்டர் பண்ணிவிட்டு போகலாம். நான் போனது பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம். ஃப்ளைட் சார்ஜி சென்னை டு டெல்லி, டெல்லி டு தஷ்கண்ட் இன்க்ளூடிங் ரிட்டன் பார்த்திங்கன்னா 40,000 ஆச்சுங்க. அதுக்கப்புறம் தஷ்கண்டில் ஒரு நாள் தங்கிட்டு அந்த தஷ்கண்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா மேற்கில், அதாவது மேற்கில் இருக்க கிவா அப்படிங்கிற ஒரு வரலாற்று யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு, வரலாற்று சிறப்பு வாய்ந்த யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டுக்கு போயிட்டேங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா மோர் தென் 12 hours ஓவர் நைட் ஜேர்னி.
அதாவது ஈவினிங் 6 மணிக்கு ஏறிட்டு மறுநாள் 11 மணிக்கு தாங்க கீவா அப்படிங்கிற பிளேஸை அடைந்தேன். நம்மளோட டீட்டெயில் வீலாக் போடும்போது இந்த ட்ரெயின் டிக்கெட்டை எப்படி புக் பண்ணேன், எவ்வளோ காசு ஆச்சுங்கிறதையும் சொல்கிறேன். அதுக்கப்புறம் கீவாவில் ஒரு நைட்டில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா புக்காரா அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகருக்கு திரும்ப கிழக்கு நோக்கி, அதாவது டுவர்ட்ஸ் தலைநகரத்தை நோக்கி வந்தேங்க. புக்காராவில் 3 நாட்கள் தங்கியிருந்து, புக்காரா அப்படிங்கிற பிளேஸில் 3 நாட்கள் தங்கியிருந்து அங்கே இருக்க வரலாற்று சின்னங்கள், மக்கள் எல்லாரோடையும் பழகிட்டு அதுக்கப்புறம் சமர்கண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு நான் திரும்ப ட்ரெயினில் வந்தேங்க. சமர்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 டேஸ் இருந்தாலே போதும், அங்கே இருக்க வரலாற்று சின்னங்களை பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஷார்க் தரனோலரி அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவலில் நான் போகும்போது, அதாவது 2 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ரெஜிஸ்டான் ஸ்கொயர் அப்படிங்கிற சமர்கண்ட் அப்படிங்கிற பிளேஸில் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க. நான் போகும்போது அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதனால் அங்கே 5 நாட்கள் தங்கியிருந்தேன். பட் நீங்கள் ஜென்ரலாக 2 நாள் இருந்தாலே சமர்கண்ட் நகரத்தையும் பார்க்கலாம். திரும்ப சமர்கண்டில் இருந்து தாஷ்கண்டுக்கு ட்ரெயினில் வந்துட்டு தாஷ்கண்டில் ஒரு 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. இவ்வளோ தாங்க சம்மரி. ரொம்ப அழகான ஊர். தைமூர் இருந்து செங்கிஸ்கான், தைமூர் எல்லாருமே பலர் இந்த பகுதியை ஆண்டு இருக்காங்க. நான் ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் சோவியத் யூனியனோட ஒரு பகுதியாக 1990 வகையில் கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 150 வருஷம் சோவியத் யூனியனோட ஒரு பகுதியாகவும் இருந்திருக்கு. அதனால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ட்ரெயின் கனெக்டிவிட்டி இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் மக்களோட ஹாஸ்பிட்டாலிட்டி வேறு லெவலுங்க. நீங்கள் சேஃப்டியை பற்றி எந்த ஒரியும் பண்ணிக்க வேணாம். அப்புறமா நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணலாம். யாண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக நீங்கள் லோக்கலில் டாக்ஸி யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. டாக்ஸிலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீப்பு. ஸோ இவ்வளோ அழகான ஒரு ஊருக்கு ஒரு வீலாக நான் எப்படி எந்தெந்த ஊருக்கு எப்படி போனேன் அப்படிங்கிறத தொடர்ந்து வர வீடியோவில் பப்ளிஷ் பண்ணுறேன். பட் சம்மரி இதுதாங்க. 7 நாள் போதும். 7லேருந்து 10 நாள் நீங்கள் ரிலாக்ஸாக என்ஜாய் பண்ணலாம். நான் யூஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா தாஷ்கண்ட் வரைக்கும் ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து மற்ற நகரங்களுக்கு, முக்கியமான நகரங்களுக்கு ட்ரெயின் கனெக்டிவிட்டி இருக்குது. புக்காரா, கீவா, சமர்கண்ட் அப்படிங்கிற பிளேஸ்க்கு நீங்கள் தாஷ்கண்ட்லேருந்து ட்ரெயின் புக் பண்ணலாம். இந்தியாவில் இருந்தே என்னால் புக் பண்ண முடிஞ்சது. அதனோட வெப்சைட் டீட்டெயில் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் டீட்டெயில் வீடியோவில். இவ்வளோ தாங்க சம்மரி. எனக்கு ஃப்ளைட்டுக்கு 40,000, எக்ஸ்ட்ரா ஒரு 20,000 வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஹோட்டலுக்கு, அங்கே இருக்க சாப்பாட்டுக்கு செலவாச்சு. ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நான் booking.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டில் இருந்தபோது தான் புக் பண்ணேன். ஹாஸ்டல், டார்மெண்ட்ரி, சின்ன பட்ஜெட் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு நான் புக் பண்ணியிருந்தேன். எல்லாமே நீட்டாக இருந்தது. அந்த ஹோட்டல்ஸோட டீட்டெயில், நான் எங்கே தங்கியிருந்தேன் அப்படிங்கிற டீட்டெயிலையும் என்னோட ஃபர்தராக வர வீடியோவில் போடுறேங்க. தேங்க்யூ வெரி மச்.